ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய தொகை போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க, ஆனா அது அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்க மாட்டேங்குது. அதுல பெரிய மாஸ் ஹீரோ நடிக்கிறாங்க, அப்படி இருந்தும் அந்த படம் அதிகமான வெற்றியை கொடுக்கல. ஆனா லோ பட்ஜெட்ல எடுக்கிற படம் இப்ப அதிகமா மக்களுக்கு பிடிக்குது. அப்படி இருக்கும்போது இப்ப சினிமா வேற ஒரு நோக்கி போயிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வை. அதாவது மக்களுடைய ரசனை மாறிடுச்சா இந்த காலகட்டத்துல? அதாவது எல்லா காலத்திலையுமே நல்ல படங்களை மக்கள் கைவிட்டதில்லை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டுக்காக படம் ஓடுதா கண்டென்ட்டுக்காக ஓடுதா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டுக்காக தான். இப்போ ஆர்டிஸ்ட்டுக்காக தான் படங்கள் வெற்றி அடையுது அப்படின்னு யாரும் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாம் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ரஜினியை எடுத்துக்குவோம். ஆர்டிஸ்ட்டுக்காக தான் படம் ஓடுது அப்படின்னா இப்போ ரஜினி நடித்த எல்லா படமும் வெற்றி அடையணும்ல. ஏன் பாபா ஃப்ளாப் ஆச்சு, ஏன் லிங்கா ஃப்ளாப் ஆச்சு? இப்போ விஜய் இருக்கார், விஜய் நடித்த படம் எல்லாமே வெற்றி அடையணும் அப்படின்னா அவருடைய கரியரில் சுறான்னு ஒரு படம் வந்திருக்காதுல்ல. அதே மாதிரி அஜித் நடித்த எல்லா படத்தையும் மக்கள் ஓட வைப்பாங்க அப்படின்னா சமீப காலமாக அஜித் நடித்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகுது. அப்போ கண்டென்ட்டு தான் முக்கியம். கண்டென்ட்டு ப்ளஸ் ஆர்டிஸ்ட்டும் சேரும் போது அது ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றியாக மாறும். ஆர்டிஸ்ட் இல்லாமல் ஒரு நல்ல ஃபீல் குட் படமாக வரும்போது ஒரு டீசெண்டான வெற்றி கிடைக்கும். இப்போ சமீபத்தில் வந்து அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியெல்லாம் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த படத்தில் சசிகுமார் ஹீரோ, அவர் இதுக்கு முன்னே பல படங்கள் ஃப்ளாப் கொடுத்துருக்காரு. ஆனாலும் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதே மாதிரி இப்போ பிரதீப் ரங்கநாதன் சில படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு வளர்ந்து வர்ற ஹீரோ தான். ஆனால் அவருடைய படம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த ஹீரோக்களுடைய படங்களின் வசூலை விட அதிகமாக வசூலிக்குது. அப்போ கண்டென்ட்டு தான் நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு நிரந்தரமான வெற்றியை கொடுக்கும்.